உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 122ஆக உயர்ந்துள்ளது. ஹட்ராஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழப்பு அதிகரித்ததாக புகார் எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹட்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் சாமியார் ஒருவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினார். இந்நிகழ்ச்சியில் 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்த மக்கள் புறப்படும் போது கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் முண்டியடித்து சென்றபோது பலர் கீழே விழுந்தனர். இதில் முதற்கட்டமாக 40 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. அடுத்தடுத்த சோக செய்திகள் வெளியாகி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 122ஆக உயர்ந்துள்ளது. 150க்கும் மேற்பட்டோர் எடா, அலிகார், ஹட்ராஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்ட நெரிசலில் நிகழ்ந்த மரணங்கள் குறித்து விசாரிக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதனிடையே ஹட்ராஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழப்புகள் அதிகரித்ததாக புகார் எழுந்துள்ளது.